ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் ரெசில்மேனியா 42க்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடந்துச்சு. கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரேண்டி ஆர்டன். இந்த கான்ட்ராக்ட் சைனிங்கில் ஃபஸ்ட்டு ரேண்டி ஆர்டன் வந்தார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்தார். வான வெடிக்கைகள் தெறிக்க விட்டுக்கிட்டு கோடி ரோட்ஸ் வந்தார். கோடி ரோட்ஸும் ரேண்டி ஆர்டனும் இந்த கான்ட்ராக்ட் சைனிங்காக வந்தாங்க. ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் ரேண்டி ஆர்டனை புகழ்ந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. எதிர உட்காந்து சைன் பண்ணாமல், ஏன்னா ரெண்டு பேருமே பேசுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி ஸ்டோரி லைனில் தான் இருந்தாங்க. அதனால பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடுப்பான ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை கமெண்ட்ரி டேபிளில் இழுத்து அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு கிக்கு விடுவார். கிக்கு விட்டோடனே அந்த இடத்துலையே கோடி ரோட்ஸ் திணறிடுவார். கோடி ரோட்ஸ் திணறினதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ண ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை சும்மா விடாமல் அவரோட சட்டையை கிழிச்சு எறிஞ்சிருவார். கிழிச்சு எறிஞ்சு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை வெளில தள்ளி பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணதில் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ்க்கு பிளட் வந்துடும். இதுக்கு முன்னாடி ராக் எப்படி அட்டாக் பண்ணும்போது கோடி ரோட்ஸ்க்கு பிளட் வந்துச்சோ அதே போல தான் கோடி ரோட்ஸ்க்கு பிளட் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் கடுப்பான ரேண்டி ஆர்டன் ஸ்டீல் ஸ்டெப்ஸை அசால்ட்டாக தூக்கி கோடி ரோட்ஸ் மேலே அடித்தார். அதுக்கப்புறம் தடுக்க வந்த ஸ்மாக்டவுன் மேனேஜர் நிக்கி டால்ஸ் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணார். ஒரு கட்டத்தில் கார்னரில் கூட்டு போய் பயங்கரமான சாப்பு நெஞ்சிலே வச்சார். அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டெப்பில் ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை படுக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்டீல் சேரால் கோடி ரோட்ஸோட தலையிலே அடிப்பார். இந்த சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பக்கத்தில் ஜெல்லி ரோல் வந்துடுவார். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் பேக் ஸ்டேஜில் உள்ளவங்களாம் வந்துடுவாங்க. ரேண்டி ஆர்டன் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நவர ஆரம்பிச்சிடுவார். ரேண்டி ஆர்டன் திருப்பி ரிங்குக்கு அந்தாண்ட போயிட்டு திருப்பி ரிங்குள்ளே கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப்பை அந்த WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை நம்ம வயிற்றில் கெட்டிக்கிட்டு அவர் உட்காந்துருப்பார். அந்த வயிற்றுக்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எதுக்காக ரேண்டி ஆர்டன் இந்த அளவுக்கு கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருக்காருன்றதுக்கு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கு போன வாரம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோன்னே ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருந்த கோடி ரோட்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸை. அந்த வெறுக்க ஆரம்பிச்சது ஆடியன்ஸுக்கு மீண்டும் கோடி ரோட்ஸை பிடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி ரேண்டி ஆர்டனை வச்சு கோடி ரோட்ஸை தரமாக செஞ்சு விட்ருக்காங்க. இதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் மேலே ஆடியன்ஸுக்கு சென்டிமெண்ட் உருவாகி இப்போ கோடி ரோட்ஸ் ஆடியன்ஸ் லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் இப்போது இந்த ஸ்டோரியில் என்ன பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரேண்டி ஆர்டனை பயங்கரமான ஹீல்டனாக காமிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துன்னு கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.